கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு முறையாக எபேசு நிருபத்தில் இருந்து 3ஆம் அனுபவத்தில் வாழ தேவன் நமக்கு உண்டு பண்ணினவைகளை வேதத்தில் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த 3ஆம் அனுபவ வாழ்க்கை எவ்வாறு பவுல் வாழ்ந்தாரோ அந்த வெளிப்பாடை பெற்றபடினாலே அதே வெளிப்பாடை நீங்க வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது பெற்று இந்த எபேசு நிருபங்களின் வெளிப்பாடோடு அந்த பரலோக வாழ்க்கை இப்பொழுதே நீங்கள் அனுபவிப்பீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய அனாதி தீர்மானம், அனாதி நோக்கம், திரும்பவுமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சாயலை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும், தேவ ராஜ்யத்தை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு சென்று நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். பரலோகம் போவதல்ல, இந்த உலக மக்கள் தேவனை காண முடியாது. ஒருவனும் ஒரு காலும் தேவனை கண்டதில்லை. இயேசுவானவர் ஒருவரே சுவிசேஷத்தில் அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கோதுமை மணியானது செத்ததே ஆகில் அநேக கதிர்களை பிறப்பிக்கும். நம்ம அந்த கதிர்களாக வந்திருக்கிறோம். என்ன? அந்த சாயலை வெளிப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். நம்மை உருவாக்கிறார். நம்ம முளைப்பித்ததே அவர் விதையை விதைத்தபடினாலே தன்னையே விதைத்து அறுவடையாக நம்மை பெற்றிருக்கிறார். நம்மை கொள்ளை பொருளாக பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொள்ளை பொருள்? அநேக கிறிஸ்துக்கள், அநேக விசுவாசிகள் அல்ல, அநேக கிறிஸ்துகளை உருவாக்கியுள்ளார். ஆகவேதான் மறுபிறப்பிலே நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்தார். இந்த எபேசு நிருபத்துல திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவ அப்படின்னு, கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து விட்டார். நான் போய் மறுபடியும் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்றார். இப்பொழுது நாமும் அவரும் ஒரே ஆவியாயிருக்கிறோம், அவருடைய சரீரமாயிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. ஆவியிலே என்னுடைய ஆவி எது, கிறிஸ்துவின் ஆவி எது என்று பிரிக்க முடியாத அளவுக்கு அவரோடு இணைத்து விட்டார். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் இப்பொழுது பார்க்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படிதானே கலாத்தியர் 3:28 நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அப்போ புட் ஆன் கிரைஸ்ட். கொலைசேர் 3:10 அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் ஒண்ணுமே வித்தியாசமே கிடையாது, எல்லாரிலும் எல்லாருக்குள்ளும் அவரே இருக்கிறார், அவரே எல்லாவுமானார். அததான் 1 கொரிந்தியர் 1:30 சொல்வதை பார்க்கணும். அவரே நமக்கு, ஏன் நம்முடைய ஆவி அவருடைய ஆவி ஒரே ஆவியான இந்த புது சிருஷ்டியை தேவன் பார்க்கிறார். தேவன் மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7 சொல்லுவதை நாம் பார்க்கலாம். மனிதன் முகத்தை பார்ப்பான், வெளித்தோற்றத்தை ஐம்புலன் உணர்வினாலே பார்ப்பான். தேவாதி தேவனோ இருதயத்தை, ஆவியாகிய மனிதனை பார்க்கிறார். இந்த ஆவியாகிய மனிதன் 1 யோவான் 4:17 சொல்லுவது போல அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த சாயல், அந்த ரூபம், அந்த ஸ்பாவம், அந்த திறமை, அந்த வல்லமை, அந்த அதிகாரம் எல்லாமே, அந்த விசுவாசம், அந்த அன்பு, அதில் நாம் இருக்கிறோம். இப்ப தேவையெல்லாம் நமக்குள் வந்த அன்பு என்ன, விசுவாசம் என்ன, அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, சாயல் என்ன, நம்முடைய ஸ்பாவம் என்ன, இவைகளை வெளிப்பாடாக அறிந்து கொள்வதுதான். அதற்குத்தான் ஜெபம். பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்துட்டா தேவ சாயலை வெளிப்படுத்தும். ஏன் நாம் வேறு விதமாய் பார்க்க மாட்டோம். அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 5:15-16 நீங்க வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியேன், ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியேன். ஏன்? பிதா எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நான் அறிவேன், அப்படிதான் நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். பிதா பார்ப்பதெல்லாம் ஆவியிலே பார்க்கிறார். ஆவியிலே எப்படி இருக்கிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். As he is,
இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறோம். இதுதாங்க சமாதான சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், புதிய உடன்படிக்கை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இதை கற்றுக்கொண்டால் எப்படி பிதாவாகிய தேவன் நம்மை எவ்வாறு பார்க்கிறார்? போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படிதானே? சாங்ஸ் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டுல அங்க மணவாளன் மணவாட்டி, மணவாட்டி மணவாளன், அங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா சொல்லப்படுது. நம்ம உலக பிரகாரமா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் இதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்தும மணவாளன் நித்தியமாக அவருக்கென்று நியமித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். எட்டர்னலி we are married to him. நம்மை பார்த்தவர் சொல்லுவதெல்லாம் என்னதான்? சம்பூரண ரூபவதி, பழுதே இல்லை, மாசே இல்லை, கரைதிரையே இல்லை. இது காரணம் என்னங்க? நான் அப்படி வாழ்றேன்னு சொல்றாரா வெளி தோற்றத்துல? இல்ல. அத எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றாரு, கரை திரை முதலானவை இல்லாத, அப்படிதானே, மாசற்ற ஒரு பரிசுத்த சபையாக அதை நான் எடுத்தே வாசித்துறேன். நீங்களும் சேர்ந்து அதை எடுங்க. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ல இருந்தே வாசிக்கிற சபையை அவர் அன்பு கூர்ந்து திருவசனத்தை கொண்டு திருமுழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், இந்த வேர்ட் ஒன்றும் இல்லை, நோ எக்ஸப்ஷன். இது ஒண்ணுதான் பிரதர், இது ஒண்ணுதான் பிரதர் எனக்கு குறை. நோ, குறையே இல்லை. எல்லாவற்றிலும் சம்பூரணம், சம்பூரண ரூபவதி, பரிபூரணம். அதான ஒரே பலியினாலே என்றென்றுமாய் பூரணப்படுத்தி விட்டார். யார? ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கினவர்களை 10ஆம் வசனத்துல சொல்றார். எபிரேயர் 10:10. 14 வரும்போது அந்த ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கினவர்களை, அப்படின்னா தனக்கென்று பிரித்தெடுத்தவர்களை, வித்தியாசப்படுத்தினவர்களை ஏற்கனவே பூரணப்படுத்தி விட்டார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபை என்று நம்மை சொல்லுகிறார். அவருக்குரிய அவர் தலையா இருக்கிறபடினாலே அவருடைய எல்லாவற்றையும் எல்லா நம்மை நிரப்பி விட்டார். அதான் இங்க சொல்றார் பாருங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, பரிசுத்தமும் பிழையே இல்லை, குற்றமே இல்லை, மாசே இல்லை, பாவமே இல்லை, அக்கிரமமே இல்லை, கலக குணமே இல்லை என்று மகிமை உள்ள சபையாக. மகிமை என்னமாங்க? தேவ மகிமை, அப்படிதானே? நம்ம என்ன சொல்றாரு? தேவ மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். இந்த மகிமையின் சாயலை, தேவனுடைய பிரசன்னத்தை, வல்லமையை, அபிஷேகத்தை, அப்படிதானே, எதுனாலும் சாயலை, ரூபத்தை, சுபாவத்தை, எல்லா வெற்றியை எதனால் நம்ம சொல்லலாம்? அதை மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ நல்லா நடந்தனால இப்படி இருக்கன்னு சொல்றாரு? இல்லங்க, அவர் தம்மைத்தாமே சிலுவையிலே, அப்படிதானே, சமாதான பலியாக, குற்ற நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால் நான் என்னவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இத மனதுல, இருதயத்துல ஆழமா போடுங்க. ஏன் கீழ்ப்படிதல் அல்ல, என்னுடைய நற்கிரியைகள் அல்ல, நான் செய்வது செய்யாதது அல்ல. அப்ப என் பார்வை எப்பொழுதுமே எப்படிதான் இருக்கணும்? அந்த ஒரே பலி. நான் சொன்ன மத்தேயு 26:47 ஆண்டவருடைய இதை பார்க்கிறோம், பலியாக செலுத்தப்படுவதை பார்க்கிறோம். பிதா அவரை விட்டு பிரிக்கப்பட்டார், ஆவியிலே மரணம் வந்தது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். ஏன்? பிதா பிதா என்றவர் என் தேவனே என்று அந்த உறவை இழந்தார். எதற்கு? நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு. அந்த உறவையோ என்னை விட்டு எப்பொழுதும் நீங்காத
அவருடைய சாயலை, ரூபத்தை அவர் என்னோடு இணைக்கப்பட்டபடியினால் பெற்ற காரணம் என்னுடைய செயலே அல்ல. இந்த மனம் இவ்வாறு மறுரூபமாக வேண்டும். அப்போ நம்முடைய வாயிலே காணப்பட வேண்டியது என்ன? இந்த நல்ல வார்த்தை தான் காணப்பட வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன் என்று. நம்மை மாத்திரமல்ல, போதவர்களாகிய நாம் சபையின் விசுவாசிகளை பார்க்கும் பொழுது இந்த சமாதான வார்த்தைகளை தான் பேச வேண்டும். அப்படின்னா என்னங்க? இது நல்ல வார்த்தைகள். வேதத்துல நல்ல வார்த்தையும் இருக்கு, கெட்ட வார்த்தையும் இருக்கு. அப்படித்தானே? பழைய உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், உன்னை தொடரும். 4ஆம் 3ஆம் தலைமுறை வரை அதை விசாரிப்பேன். இதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஓப்பனா நான் சொல்லிடுறேங்க. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? எஸ், அது கெட்ட வார்த்தையா இருந்தபடிதான் சிலுவையிலே ஆணி அடித்து அதை தொலைத்து போட்டார், குலைத்து போட்டார். ஏன்? அது எனக்கு விரோதமாக இருந்தது. நான் பண்ணலங்க, அவர் செய்தார். அப்ப நம்ம என்ன பேசணும்? இன்னைக்கு நம்ம சபையில என்ன சொல்றோம்? நீ சபைக்கு டைமுக்கு 10 மணிக்கு வரமாட்டேன்ற, எல்லா ஆராதனைக்கு நீ வரமாட்டேன்ற, எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நினைக்கிற? அப்படி அதெல்லாம் என்ன கெட்ட வார்த்தை. நீ சபை ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுவதனாலும் அல்ல, நீ கருப்பு சட்டையோ வெள்ளை சட்டையோ போடுவதனாலும் அல்ல, நீ மொட்டை அடிப்பதனாலோ மீசை வைப்பதனாலும் அல்ல, நகை போடுவதோ, இதெல்லாம் வெளி. ஆனா ஒரே பலியினாலே உள்ளாக மாற்றி விட்டார். எப்படி அவர் இயேசு. அப்போ எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நோ எக்ஸப்ஷன். எப்படிங்க அது முடியும்? அதுதாங்க வேதம் சொல்லுகிற சத்தியம். அதனாலதான் நான் சொல்றேன், யார பார்த்தும் அப்படிதானே, நீ தசமாங்காணிக்க கொடுக்கல, பொத்தலான பாக்கெட்ல பணம் போட்ட மாதிரிதான் இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அது பழைய உடன்படிக்கை, பொத்தலான பாக்கெட். இப்ப புதிய உடன்படிக்கையில இயேசு சிலுவையில் செய்த ஒரே பரிகாரம், அததான் பரிமாணம் என்று சொல்லுகிறோம், எக்ஸ்சேஞ்ச். அப்படிதானே? அந்த பரிகாரத்தின் விளைவுதான் பரிமாணம். அவர் தரித்திரர் ஆனபடியினால் நான் ஐஸ்வர்யவான், அவர் சாபம் ஆனபடியினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி? பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும். பழைய உடன்படிக்கைப்படி அல்ல. அப்போ மற்றவர்களையும் நம்மையும் பார்த்து நாம் பேச வேண்டியது என்னங்க? உள்ளான சாயலை பார்த்து தான் பேசணும். பிள்ளைகளை பார்த்து பேச வேண்டியது என்னங்க? நீ கீழ்ப்படிய மாட்ட, அப்புறம் எப்படி உனக்கு நல்லது நடக்கும் நினைக்கிற அப்படின்னு பேசுறது என்ன? நியாயப்பிரமாணம். கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்படித்தானே எபேசியர் 4:25-26 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். என்ன கெட்ட வார்த்தை? நீ உருப்பட மாட்ட, நீ கீழ்ப்படுகிறதே இல்லையே, நீ வேதத்தை படிக்கிறதே இல்லையே. கட்டாயம் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். ஆனா அதனால தேவன் என்னை ஆசீர்வதிப்பதில்லை. அதனால நான் செய்கிற காரியம் எல்லாம் வாய்ப்பதில்லை. நான் செய்வ காரியமெல்லாம் வாய்க்கிறது, தேவன் எனக்கு தயவு பாராட்டுவது, நான் தொட்டதெல்லாம் பொன்னாய் இருப்பது, எல்லாம் ஒரே காரணம் தான். என்ன காரணம்? அவருடைய பரிகார மரணம். இது மனம் மறுரூபமாகாமல் வாழ்க்கையிலே வெளிப்படாது. நம்முடைய பேச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கவனிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளோடையோ, குடும்ப மக்களோடையோ, மனைவியோடையோ, புருஷனோடையோ, சபை மக்களோடையோ, நம்ம சுத்தி இருக்க மக்களோட நாம் பேசுகிற வார்த்தையில பாருங்க. தேவன் நல்ல வார்த்தையும் வேதத்துல வச்சிருக்காரு, கெட்ட வார்த்தையும் வேதத்துல வைத்திருக்காரு. அப்படிதானே? நல்ல வார்த்தை என்ன? இனி ஒருபோதும் உன் பாவங்களை நினையாதிருப்பேன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்படிதானே? யூ ஆர் மை பிலவட். நான் உன்னை நேசிக்கிறேன். நேசத்துக்கு அளவே இல்லை. அந்த நேசத்தை தணிக்கவே முடியாது, வெள்ளங்களும் தணிக்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு
இதெல்லாம் நல்ல வார்த்தைகள். அதை விட்டுட்டு என்ன வார்த்தை எடுத்துடுறாங்க? தேவன் உன்மேல் கோபமாய் இருக்கிறார். அது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? புதிய உடன்படிக்கையில தேவன் நம்ம வாயில ஒரு புதிய காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன? சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலிகளை அவர் சிருஷ்டித்து விட்டார். ஏசாயா 57:13 அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப சமாதானம்னா என்னங்க? நல்லா இரு, அப்படித்தானே? நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, சௌக்கியமாயிரு, சௌக்கியமாயிரு, சுகமாயிரு, வெற்றியாயிரு, வெற்றியாயிரு, வெற்றியாயிரு. அதனாலதான் பவுலடிகளார் இங்க வாழ்த்தும் போதே என்ன வாழ்த்துறாரு? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னா நீ நல்லா இரு. நீ எனக்கு உதவி செஞ்சனால, நீ எனக்கு காணிக்க கொடுத்தனால, அப்படிதானே? நீ நல்ல பைபிள படிச்சனால, நீ நல்ல முட்டில இருந்து ஜெபிக்கிறனால, நீ நல்லா உபவாசம் பண்ற ஜெபிக்கிறனால நல்லா இருன்னு அவர் சொல்லல. வேதத்துல பாருங்க, அவர் எங்க போனாலும் உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. எப்போ? நல்லா இருந்தாவளையா? விட்டு ஓடிட்டானுங்க சீஷர்கள்லாம், அப்படிதானே? விசுவாசிக்கல, அவிசுவாசத்தினால. அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் இதெல்லாம் நடக்கும் சொல்லி. அங்க யோவான் 13 சொல்லுவதை பார்க்கிறோம். 12 இருந்தே ஆரம்பித்தார் அதை சொல்லுவதே அவர், என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இவங்க எல்லாம் அதை சரியா கேட்கல, விட்டு ஓடிட்டானுங்க. ஏன்? அவங்க இதை எதிர்பார்க்கல. மீன் பிடிக்க போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னாரு? அவங்ககிட்ட வரும்போதெல்லாம் என்னதான் சொல்றாரு? என்னை மறந்த துரோகிடா, என்னை மறுதளித்த துரோகிடா நீ, திரும்பவும் என்னை விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டடா. சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லைங்க. சமாதானம், நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இரு, நீ ஒரு குறைவும் இல்லாதவன். அதாங்க சமாதானம், ஷலோம். அதுதான் வந்தது. அதனாலதான் பவுலடிகளார் பாருங்க, எங்குமே இந்த இதுதான் சொல்றாரு, சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக. ஏன்? நம்ம வாயின் வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஏன்? அவருடைய சாயலில சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம நாக்குல தான் அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கத்தான் நம்ம அழைத்து இருக்கிறான்னு பேதுரு சொல்றாரு. யாரையுமே அப்படி என்ன? யாரையுமே கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, தீமையான வார்த்தை சொல்லக்கூடாது, பழைய உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லக்கூடாது. புதிய உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தம் கிரயமாய் செலுத்தப்பட்டபடியினால் நீ எல்லா பகுதியிலும் பரிபூரணமாய் இருக்கிறாய்ன்னு சொல்லி, ஆவியிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் பிதா பார்க்கிறபடி பார்த்து நாம் பேச வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி. எப்படி பிரதர் அது முடியும்? அவன் பண்றதெல்லாம் நாங்க கண்ணால பாக்குறோமே, எப்படி என் பிள்ளைய பார்த்து நான் அப்படி சொல்ல முடியும்? இப்படி அக்கிரமம் பண்றானே. ஆனா அவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, உன் சபை விசுவாசி ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவனையும் வெளித்தோற்றத்தின்பட. அப்போ நீ எவ்வாறு அவனை பார்க்கிறியோ அப்படிதான் அவன் மாறுவான். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் இருப்பான். இவன் நல்லவன் நீங்க சொல்லினீங்கன்னா அவன் நல்லவனாக தான் இருப்பான். பிள்ளைகளை பார்த்து சொல்லி பாருங்க, யுவர் குட் பாய் அப்படின்னு, அவன் நல்லாதான் இருப்பான். அதை விட்டு யுவர் நாட்டி பாய் அப்படின்னு, ரொம்ப சேட்டப் பண்றடா நீ அப்படின்னா அவன் சேட்டை தான் பண்ணுவான். உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிப்பட்டாய் சிக்குண்டாயின்றாரு. உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் ஆண்டவர் சொல்றாரு. வாயின் வார்த்தை தான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏன்? அவர் பேசியே தன்னுடைய உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் இருள்னு பேசினாரா? கெட்ட வார்த்தைய? நல்ல வார்த்தை தாங்க பேசினாரு. வியாதின்னு பேசல. நல்ல வார்த்தை சுகம், கெட்ட வார்த்தை வியாதி. இல்லைன்னு சொல்றது கெட்ட வார்த்தை, இருக்குன்னு சொல்றது நல்ல வார்த்தை. நம்ம தான் சூஸ் பண்ணணும் என்ன வார்த்தை பேச போறோம். அதுதான் என் நினைவாக போகுது, உள்ளான படமாக போகிறது. அப்படிதான் என்னுடைய ஃபியூச்சர் இருக்க பொழுது. என் தலையெழுத்து இயேசு செய்த ஒரே பரிகார மரணத்தினால இயேசுவை போல எல்லாவற்றிலும் கடந்து பரிபூர்ண சம்பூரண விருத்தி அடைகிறவனாக. எந்த பகுதி எடுங்க, நான் விருத்தி தான் அடைவேன்.
அது என் தலையெழுத்து. நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். அது என் தலையெழுத்து. நான் என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவர் செஞ்சிட்டாருங்க. அவர் செஞ்சிட்டாரு. அதனாலதான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு, கலாத்தியர் 6:14 வரும்பொழுது அங்க என்ன சொல்றாரு, புது சிருஷ்டியே காரியம். அங்க விருத்த சேதனமா விருத்த சேதனம் இல்லாமையான ஆர்கியுமெண்ட் அங்க. அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பான்ட்டாரு. நீ கருப்பு சொக்காவா, வெள்ளை சொக்காவா, நகை போடணுமா, நகை போடக்கூடாதா, மொட்டை அடிக்கணுமா, மீச வைக்கணுமா, மீச வைக்க வேண்டாமா, இயேசுவானவர் மேல முடிய இதெல்லாம் நத்திங். எதை சொல்லலாம், புது சிருஷ்டியே. புது சிருஷ்டி தான் காரியம். யோசித்து வாட் மேட்டர்ஸ் வாஸ் நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன் என்ன, பழையவர்கள் எல்லாம், பழைய மாசு, பிள்ளை, கரை, திரை, இப்படிதானே, எல்லாம் ஒளிந்து போயின. பழைய குறை எல்லாம் ஒளிந்து போயின. பழைய தரித்திரம், வியாதி, பாவம், சாபம், சாபத்தின் பட்டியல் சொல்றாரு 28 அதிகாரம் உபாகமத்துல, எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் புதிதாயின. என்ன என்ன புதிதாயிடுச்சு, அவர் இருக்கிற வண்ணமாக அவருடைய இதெல்லாம் நம்ம அதுதான் புதிதுன்றாரு. பழசு ஒண்ணு கூட இல்லைங்க. பழசு ஒண்ணு கூட இல்ல. நீ இருக்குன்னு வாயில பேசினா அது இருக்கும். உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். இல்ல இல்லன்றவனுக்கு இருக்கிறத எடுத்துக் கொள்ளப்படும். ஆண்டவர் தான் சொன்னாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க என்ன கேட்கிறீங்க அதுதான் உங்க இருதயத்துக்கு போகும். நீங்க கேட்கிற அளவின்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பதான் இத சொல்றாரு, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். நீ இருக்குன்னு சொல்ற வரைக்கும் இன்னும் இருக்கும், ஜாஸ்தி வரும். இல்லன்னா இருக்கிறது கூட ஓடி போயிடுமா. அப்படித்தானே. தரித்திரம் நம்ம பிடிக்கிறது இல்லைங்க. நம்ம சார்ந்த தரித்திரம் பிடிச்சவனேன்னு வர்றோம், சபிக்கப்பட்டவனேன்றோம். ஏன் கோபத்துல பேசுறோம். தரித்திரம் பிடிக்கிறது இல்ல, நாம் தான் போய் தரித்திரத்தை பிடிக்கிறோம். எப்படி, நம்ம வாயினால பிடிக்கிறோம். அவர் சாபமாகி, அவர் தரித்திரராகி அந்த தரித்திரத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். இப்போ நாம் தரித்திரத்துல இல்ல, பரிபூர்ணத்துல தான் இருக்கும், ஐஸ்வர்யத்துல தான் இருக்கும். ஆனா வாயின் வார்த்தை என்ன சொல்லுது, அதுதான் முக்கியம். அவர் சொல்றத சொல்றோமா? புதிய உடன்படிக்கையில என்னவா இருக்கிறோம்? இல்ல, பிதாவாகிய தேவன் புதிய உடன்படிக்கையில இயேசுவை பரிகார மரணமாக ஒப்பு கொடுத்தபடினால நான் என்னவா இருக்கிறேன்? நல்ல வார்த்தை, அதுதாங்க சமாதானம். ஷலோம். நல்காய் இருப்பாயாக, நலமுடன் இருப்பாயாக, வாழ்ந்து சுகமாய் இருப்ப, அதெல்லாம் ஷலோம். அந்த எந்த குறையுமே இல்லாமல் இருப்ப. அப்ப 2 மந்திரத்தை இங்க பவுலடிகளார் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நான் ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லிட்டேன், கிருபை உண்டாவதாக. அப்படிதானே. அந்த சகரியா தீர்க்கன் கூட சொல்றான், சகரியா 4:6. பெரிய பிரச்சனை, எப்படி நான் மேற்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியல. பெரிய ப்ராப்ளம். என்னுடைய சூழ்நிலை என் திராணிக்கு மிஞ்சி காணப்படுகிறது. ஆனா அதை மேற்கொள்ளத்தக்கதாக திராணியை நமக்கு கொடுக்கிறவர். என்ன திராணி? கிருபை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை யாருடையதான்? பிதாவாகிய தேவனுடையது, கிறிஸ்துவனுடையது என்று அப்படித்தானே சொல்ற 2ஆம் வசனத்துல. எபேசியர் 1:2 பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ அவருடைய கிருபை குமாரன் மூலமாக நமக்குள்ள அவர் வந்தபடினால அதே கிருபை நமக்குள்ள குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எப்படியா? அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கிருபை என்றால் பரிபூர்ணமாய் நமக்கு சப்ளை வந்து கொண்டே இருக்கும். கிருபை மேலனா ஒரு அலை மேல இன்னொரு அலை, சி வேவ் வர மாதிரி, அப்படிதானே. ஒரு மிகுதி மேல இன்னொரு மிகுதி, ஒரு அற்புதம் மேல இன்னொரு அற்புதம், இது வந்து கொண்டே இருக்கும். there is no end to it. அததான் சொல்றாரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், உனக்கு கிருபை உண்டாவதா. கிருபை உண்டான என்ன? நீ எலிஜிபிலிட்டி இல்ல, உன் கிரியையினால உனக்கு இது கிடைக்காது. ஆனா இது தேவன் செய்த பரிகார மரணத்தினால் நீ அவ்வாறு வாழ போகிறாய். எப்படி? பரிபூரணம் உள்ளவனாய், ஐஸ்வர்யவானாய், நீதிமானாய், சுகமுள்ளவனாய், வெற்றி உள்ளவனாய்.
அதுதாங்க கிருபை உண்டாவதாகன்னு சொல்றதுல அர்த்தம். அததாங்க சகரியா தீர்க்கன் சொல்றான். மலையை பார்த்து நீ ஏமாத்துறோம். பர்வதத்தை பார்த்து சொல்றான். ஆலயத்தை அவங்க கட்டுறதுக்கு பெரிய தடங்கள் வருகிறது. எதிரிகள் எழுதுறாங்க ராஜாக்களுக்கெல்லாம் எழுதி தடை பண்றதுக்கு. ஆனா அங்க ஆண்டவர் அவன் மூலமா பேசுறது பாருங்க. நீ ஏமாத்துறோம். நான் தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நீ யாரு என்ன தடை பண்றதுக்கு? நீ யாரு என்ன தடை பண்றதுக்கு? நான் கட்டாயம் சோந்தரிப்பேன். ஏன்? அது அவருடைய பரிகார மரணம். அது வெற்றியா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், அது செழிப்பா இருக்கலாம், அது விருத்தியா இருக்கலாம், அது பரிசுத்தமா இருக்கலாம், அது சுகமா இருக்கலாம், கனியுள்ள வாழ்க்கையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது என் சொத்துடா, என் சொத்து. தடை பண்றவனே நீ யாரு? நீ யாரு? அவர் என்னை நீதிமானாக்குகிறவர். அவரே எனக்காக பாவத்தின் பரிகாரமாக தன்னை ஒப்பு கொடுத்தவர். நீ யாரு? அந்த ஒரு பலியினாலே நான் எல்லாவற்றையும் அனுபவிப்பேன். தடையை பார்த்தவர் அங்க பேசுகிறாரு. நீ யாரு என்ன தடை பண்றதுக்கு? அவங்க விரோதிகள் எல்லாம் தடை பண்றதுக்கு ராஜா எழுதி எல்லாம் ஆலயம் கட்டுறதை நிறுத்துறாங்க. ஆனா ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு அவர் மூலமாய் பேசுவதை பார்க்கிறோம். நீ யாரு? நீ எம்மாத்திரம்? இந்த பரிகார பலிக்கு முன்பாக கிருபைக்கு முன்னால எந்த வல்லமையும் இல்லை. இது எல்லா வல்லமையை விட பெரிய வல்லமை. பரலோக பூலோக எல்லா ஆசீர்வாதங்களையும் தன்னில் அடக்கிய வல்லமை. அததான் உனக்கு உண்டாவதாக சொல்றாரு. அததான் அவன் பேசுறான். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்றாங்க. ஆலயத்தை கட்டினாங்களா? கட்டினாங்க. என்ன பண்ணாங்க? போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி உருண்டு அதெல்லாம் பண்ணலங்க. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டா பேசுனாங்க. அந்த பகுதியில தேவ தயவு உண்டாவதாக. தேவ தயவு உண்டான என்ன ஆகுங்க? தடைக்கல்லாம் உடைஞ்சு துக்குத்தூரா ஓடிப்படும். தேவ கிருபை வருகிற இடத்துல அப்படிதானே? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருன. பாவம் இருக்க இடம் தெரியாம போயாகணும். கிருபை லைசன்ஸ் கொடுக்கறது இல்லைங்க. பாவத்தை சுத்தமா அடிச்சிடும். சாபத்தை முற்றிலும் அடிக்கும். தரித்திரத்தை முற்றிலும் அடிக்கும். அதனாலதான் இந்த 2 மந்திரத்தை அவர் இங்க சொல்றாரு. என்ன மந்திரம்? கிருபை உண்டாவதாக. ஒரு பெரிய ஜெபமே தேவையில்லைங்க. ஆசீர்வதிக்கு நீ இப்படி இரு அப்படி இருன்னு எதுவுமே நீ சொல்ல தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான். கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. இந்த 2 மந்திரம் தான். இந்த கிருபையும் சமாதானத்தும் புதிய உடன்படிக்கையின் மாறாதது. 2யும் பிரிக்கவே முடியாது. இந்த சமாதானத்துக்கு காரணமே கிருபைதான். இந்த கிருபைக்கு காரணமே அவருடைய பரிகாரம், கிருபாதார பலி, பரிகார மரணம். அந்த ஒரு காரணம் தான். வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க. சமாதானம் ஷலோம் என்று சொன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே நல்லா இருக்கு. ஒண்ணுல கூட குறைவு இல்லை. நம்ப தான் முடியல. அப்படித்தானே? ஏன் இந்த மூளை அறிவு உலக காரியங்களை பார்த்து ஐம்புலன் உருவினால பழகினபடினால எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பகுதியிலும் குறையிலன்னு சொல்ல வாய் வரல. என்ன பிரதர் குறைவு இருக்கும் போது எப்படி சொல்ல முடியும்னு கேட்பாங்க. இல்லங்க, அவர் எப்படி பாக்குறாரோ அப்படித்தானே நானும் பாக்குறேன். அவர் எப்படி பேசுறாரோ அப்படித்தானே நான் பேசுறேன். இருவர் ஒருமித்து போனாதானே. ஆமா சொல்றாருல்ல, நானும் அவரும் சேர்ந்து ஒரு மனம் வரணும்ல. அவரோட என் வாயின் வார்த்தை அவருடைய வார்த்தை ஆகணும்ல. அவருடைய வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தை தான். இந்த கெட்ட வார்த்தை பேசும்போதுதான் அவர் அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததியேன்றாரு. யோசுவா காலம் நல்ல வார்த்தையை பேசுறாங்க, சுதந்திரிக்கிறாங்க. முடியாதுன்னு கெட்ட வார்த்தை பேசுறாங்க, மடிந்து போறாங்க. அங்க தாவீது கோலியாத்துக்கு ஏத்தாப்புல போறான். இவன் ஏமாத்துறான். அவனுக்கு உடன்படிக்கை இல்லை, எனக்கு உடன்படிக்கை இருக்கு. ஏமாத்துறோம். அதேதான் சகரியா தீர்க்கம் சொல்றோமா அங்க ஏமாத்துறோம். எனக்கு ஈட்டி கத்தி கபடா எதுவுமே வேண்டாம். நான் வருகிறது யாருங்க? என் உடன்படிக்கை பார்ட்னரோட வருகிறேன். அவனுக்கு முன்னால நிக்க முடியுமா? அவன் நினைக்கிறான் இவனுக்கு தகுதியே இல்லை. கையில கத்தி கபடா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஹெல்மெட் கிடையாது. அப்படிதானே?
ஷீல்டு கிடையாது, ஒண்ணுமே இல்ல. தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம வரான். தன்னை அடிக்கிறதுக்கு கத்தி கபடா இல்லாம வரான். டிஃபென்சிவ் வெப்பனும் இல்ல, அஃபென்சிவ் வெப்பனும் இல்ல. ஆனா ஒரே ஒரு வெப்பன் இருக்கு. என்ன? கிருபை. அதை முழுவதுமாய் அறிந்தவன். சிறு வயதிலிருந்து அதை அறிந்தவன். வேதத்தை தியானித்த ஆண்டவரோடு உறவாடி அவன் வாலிபன் தான். 16, 17 வயசு தான் போயிருக்கும் அவனுக்கு. கோலியாத்துக்கு முன்னால, ஜெயண்ட்டுக்கு முன்னால நிக்கிறான். பயந்தானா? சுத்தமா பயம் இல்லைங்க. காரணம் என்னங்க? விசுவாசம். நான் உடன்படிக்கையின் பிள்ளை. இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே உடன்படிக்கையின் பிள்ளைதான். ஆனா அவங்களுக்கு அறிவு இல்ல. சவுலுக்கும் அந்த கூட்டத்துக்கும் டெய்லி 40 நாள் அப்படியே பயப்படுறாங்க. காலு கையெல்லாம் மோதுது ஒன்னோட. அவ்வளவு பயந்து சாறாங்க. இவன் போறான், ஒரு சின்ன பையன். ஏங்க? அவனுக்கு வேதத்தை குறித்த, உடன்படிக்கை குறித்த வெளிப்பாடு. நமக்கும் இந்த ரத்த உடன்படிக்கை, குமாரனின் ரத்த உடன்படிக்கை, அதுலதான் நமக்கு கேரண்டி பண்ணிருக்காரு. ஆம் என்றும் ஆமேன் என்றும். அதை அறிந்தோமானா நமக்கும் பயம் இருக்காது, கவலை இருக்காது, ஆங்ஸைட்டி இருக்காது, சந்தேகம் இருக்காது. அதை அறியல, அதனாலதான் சங்காரமாகிறோம், சிறைப்பட்டு போகிறோம் வேதவசனம் சொல்லுது. உலக மக்களை மாதிரியே நம்மளும் நினைக்கிறோம். உலக மக்களை மாதிரியே நாமும் பேசுறோம். ஏன்? அங்கதான் நேரத்தை செலவழிக்கிறோம். தேவனோட நேரம் செலவழிக்கணும்னா வேதத்துல தான். ஏன்? தேவனையும் வேத வசனத்தையும் பிரிக்க முடியாது. எவ்வளவு நேரம் வேத வசனத்தை நீங்க கேட்கிறீங்களோ, அதோட நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, அவ்வளவு அவரோட உறவு கொண்டு அவருடைய சிந்தையை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவரை போல பேசுகிறோம். ஏன்? அவரோ பாருங்களேன், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். அப்படிதானே? நீ யாரோட நேரம் செலவழிக்கிற, சொல்லு, நீ எப்படிப்பட்டவன், நான் உன்னை பத்தி சொல்லிடுவேன்னு உலகமே சொல்லுது. நீ உலக மக்களோட நேரத்தை செலவழிச்சுட்டு தேவ மனிதனாய் நான் வாழ போகிறேன்னு ஒரு கனவு காண்டா, அந்த கனவு என்ன? நிறைவேறாத பகல் கனவு தான். என்ன பிரதர், நீங்க தானே சொன்னீங்க அவருடைய பலிதான காரணம்ன்றீங்க, அப்புறம் என்ன மாத்தி சொல்றீங்களேன்னு வாங்க. நான் மாத்தி சொல்லலைங்க, மாத்தி சொல்லல. அவர் பலிதான் காரணம். ஆனா அந்த சுவிசேஷம், சமாதான சுவிசேஷம், அவர் ஒரே பலிதான். அது என் இருதயத்தை நிரப்பணும். அது என் நான் உலகத்தோட சேலன்னா அதுதான் என் இருதயத்தை நிரப்பும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எதை நான் கேட்கிறேனோ அது இருதயத்துக்குள் போகும். அததான் என் வாய் பேசும். இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்ப நான் பேசுறதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நான் கேட்கறதுல பாக்குறதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றான்னு அதை தானே கேட்கணும், அதை தானே பேசணும், அதை தானே நான் பார்க்கணும். அப்பதானே அந்த சாயல் என் மூலமாக வெளிப்படும். சமாதானம், கிருபை என்பது அதுதானே. அவர் செய்த கிரியையினால் நான் என்னவாக இருக்கிறேன், அதுதானே கிருபை. ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு. ஈசா கிட்ட வரும்பொழுது, உங்க அப்பா ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நானு. அவன் விதைத்தான் 100 மடங்கு, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனா. எப்படி? ஆபிரகாம் நிமித்தம்ன்றாரு. அங்க யோனத்தான் நிமித்தம் தாவீது மேவி போசத்தை ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம். 2 காலம் முடமானவன் ராஜ சமூகத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த பந்தியில சாப்பிடுறான். எப்படிங்க? யோனத்தான். அதுதாங்க இயேசுவின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ராஜ வாழ்க்கை, சிங்காசனத்தில் நம்மளை உட்கார வச்சுட்டாரு. நம்ம சாப்பிடுறதெல்லாம் ராஜ சாப்பாடு வச்சுட்டாரு. நம்ம தான் தெரியாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது விடுதலையாக்கும்? நீங்க அறிந்த சத்தியம். ஜெபம் உங்களை விடுதலையாக்கும் போட்டிருக்கா? யோசித்து பாருங்க. எல்லாமே சபையில மாத்திட்டாங்க. சத்தியம் என்னங்க? கிறிஸ்து பாவமானபடினாலே நான் என்னவா இருக்கிறேன். வேற விதத்துல சொன்னா, கிருபையினாலே நான் என்னவாக இருக்கிறேன். இயேசு சிலுவை செய்ததுதான் கிருபை. அதனால பிதாவாகிய தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார், அதுதான் சத்தியம். அப்படிதானே? அவருடைய வார்த்தைய புதிய உடன்படியில சொல்ற வார்த்தை தான் சத்தியம். அதனாலதான் நான் சொல்றேன், வேதத்துல அவன் 4 கொண்டு செத்தான் எழுதியிருக்கு. அதை பேச போறீங்களா? எதை பேச போறீங்க?
நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை சொல்ல. நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தை இருக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. அவர் எடுக்கிறவர் இல்ல. யோபுக்கு தெரியல, அறியாமையில சொல்றோம். அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவனுடைய அனுபவம்னால அங்க போடப்பட்டிருக்கிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட எல்லாம் போடப்பட்டிருக்கு. நம்ம ஆளுங்க அதை எடுத்துக்கிட்டானுங்க. அதே ஆண்டவர் அப்படியா? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்படிதானங்க? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடந்து கொள்ளாதவர். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து சகல நன்மைதான் வருகிறது, தீமையே இல்ல. அதன் நிழல் கூட இல்ல. யாக்கோபு 1 பாருங்க. தேவனுடைய சித்தம் நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. பொறுமை நாங்க போட்டிருக்காரு. திட மனம். கத்தோலிக்க பைபிள்ல எடுத்து பாருங்க. திட மனம், உறுதியான மனம். அதுதான் நமக்கு இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியே அதுதான். அவருடைய பலியினால என் மனம் மாற்றப்பட்டு விட்டது. என்ன மனம்? திட மனம். என்ன மனம்? நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா தான் இருப்பேன். என்ன பிரதர் பார்க்கும்போது கொஞ்சம் இருமுறீங்க? எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைங்க. கவலையே இல்லைங்க. அவர் என்னை பார்க்கும்போது ஒரு இருமன வியாதி உள்ளவனாக என்னை பார்க்கல. எப்படி பார்க்கிறாரு? சம்பூரண ரூபவதி. சந்திரசிங், நீ சம்பூரண ரூபவதி, மிகுந்த அழகுள்ளவன், உன்னிலே பழுது யாரா சொல்ல முடியுமா வெளி தோற்றத்துல பார்த்தா? ஆனா ஆண்டவருடைய ஒரே பரிகார வழி கிருபை. சிலுவையில் செய்தது கிருபை. அதனால நான் என்னவாக இருக்கிறேன். ஆண்டவர் அப்படித்தான் நாங்க அழைக்கிறாரு. அங்க ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது. 100 வயசு. யோசிச்சு பாருங்க. சாராளுக்கு 90 வயசு. என்ன சொல்றாரு? ஜாதிகளின் தகப்பன் அவன் பேரை வைக்கிறாரு. ஜாதிகளின் தாயின் பேரை வைக்கிறாரு. நடந்துச்சா? அவன் வார்த்தை அப்படி மாத்தினாரு பேர் வச்சு. நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் யூத் ரினியூ ஆயிடுச்சு. அவங்க அதுக்கு முன்னால சிரிக்கிறாங்க. 100 வயது உள்ளவனுக்கு இன்பம் உண்டாயிருக்குமா? பிள்ளை பெற்றுக் கொள்ள முடியுமா? ஆபிரகாம் உளுந்து உருண்டு சிரிக்கிறான். இவன் மறைந்து கொண்டு சிரிக்கிறார் சாராளு. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வயதுல ஒரு பிள்ளைய கொடுத்து உலகமே சிரிக்க வச்சுட்டாரு. 100 வயசு தாத்தா குழந்தை பிறந்திருக்கடா. ஊர் ஃபுல்லா அந்த செய்தி தான். அவ்வளவு பேர் சிரிக்கிறான். ஆனா அங்க தேவ வல்லமை. அது மனித முயற்சினால வரல, வாக்கு தத்தத்தினால வந்ததுன்றார். அதான் இங்க ரோமர்ல பவுலடிகளார் சொல்வதை பார்க்கிறோம். அது வாக்கு தத்தம் ஈசாக்கு. முயற்சினால் வந்தது இஸ்மவேல். 13 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் 86ல இருந்து 99 வரைக்கும் 2 வருஷம் ஆண்டவர் விட்டு போயிட்டாரு. நீ என் பேச்ச கேட்க மாட்டாடான்னு திருப்பி தேடிக்கிட்டு வராரு தன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு. வந்து அவன் பேரை மாத்துறாரு. சாராய் பேரை மாத்துறாரு. அறிக்கையை மாத்துறாரு. அவங்க பார்வையை மாத்துறாரு. அவங்க பேச்ச மாத்துறாரு. உள்ளான படத்தை மாத்துறாரு. தொடர்ந்து புராண காலத்துல உற்பத்தி பட்ட நேரத்துல பேசுற பேச்சு என்னங்க? அது வரைக்கும் என்ன உண்டாகுமோ? எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. 100 வயது உள்ள கழுவனுக்கு குழந்தை பறக்குமா? 90 வயசு பாட்டிக்கு எல்லாம் செத்து போயிடுச்சு. அந்த பேச்ச ஸ்டாப் பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் பேச்சே மாறிடுச்சு. அதனாலதான் ரோமன் 4 சொல்றாரு. அந்த பேச்சு தான் சொல்றாரு. He was fully persuaded. முழு நிச்சயமாய் நம்பி. 50 உணர்வ சாராளின் கற்பம் செத்து போனதையும் தன் செத்து போனதையும் அவன் பார்க்கல. ஆண்டவர் பார்க்கிற மாதிரி அவன் பார்த்தான். ஆண்டவர் பேசுகிற மாதிரி அவன் பேசினான். அது வாழ்க்கையில நிறைவேறிச்சுங்க. கிடியோன்ட்ட வராரு. அவன் சொத்த பயந்தாங்கோலியா இருக்கான். பயந்து பயந்து போரடிக்கிறான். மீதியானருக்கு பயந்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு? டே பயந்தாங்கோலி இங்க வாடா. பொட்டப்பய மாதிரி பயந்துட்டு இருக்க, தைரியமா இருறான். அப்படியே சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஐயா அவன் பயந்துகிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு. இப்ப அவன் பராக்கிரமத்துக்கு காரணமே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் அப்படிதான். நீங்க ஆதியாகமம் 22, 21 வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே. நாங்க உடன்படிக்கை பண்ண வந்தோம், நாங்க பார்த்துட்டோம் கண்ணாலன்னு. ஈசாக்கிட்டையும் அப்படிதான் சொல்றாங்க. யோசேப்பு கிட்டையும் அப்படிதான் சொல்றாங்க. யாக்கோபு கிட்டையும் அப்படிதான் சொல்றாங்க. தாவீது கிட்டையும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்? அவங்க எல்லாருமே உள்ளாக தேவன் என்னை என்னவாக வைத்திருக்கிறார் என்று சொன்னத இருதயத்துல படமாக்கிட்டாங்க.
அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், எத்தனாகிய யாக்கோபா இருக்கட்டும், ஐயா குழில தூக்கி போட்டு வேலைக்காரனா விற்கப்பட்டு ஜெயில போடப்பட்டிருந்த யோசேப்பா இருந்தாலும் இந்த உள்ளான படத்தை மாத்த முடியல, வாயின் வார்த்தையை மாத்த முடியல. அதனாலதான் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் பெருமிச்சம் இல்லாம ஒரு பய கைய கால அசைக்க கூடாதுன்னு ராஜா சொல்லிட்டார். ஏன்ட்ட கூட யாரும் வராதீங்க, எல்லாம் அவன் தான். நான் பேருக்கு தான் ராஜா. பிராக்டிகலி ஜோசப் இஸ் த கிங்னு ஃபுல்லா போட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு பய எய்ப்தருக்கு எப்படி இருக்கும்? அடிமையா வந்தவன். அவன் பெருமிச்சம் இல்லாம கைய கால கூட நீட்டக்கூடாதாயா, என்னையா அநியாயம் அப்படின்வாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது, அப்படி சொல்லி இருக்காரு. அப்ப யோசித்து பாருங்க, தேவன் ஒருவனை எப்படி அழைக்கிறாரோ, என்ன சொல்ற யோசேப்புக்கு அப்படித்தானே விஷன் கொடுத்தாரு ட்ரீம்ல. அது அப்படியே நிறைவேறிச்சுல்ல. நமக்கு ட்ரீம்ல விஷன் கொடுக்க இவ்வளவு வார்த்தை இருக்க புதிய உடன்படிக்கையில. 1 2 3 ஆயிரக்கணக்கான வாக்கு. அப்ப நம்ம வாயில நல்ல வார்த்தை தான் பேசணும். கெட்ட வார்த்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதையே பிரசங்கம் பண்ணி காலத்தை ஓட்டுறாங்க. ஏன்? ஜனங்க மத்தியில ஒரு பயத்தை கொண்டாடணுமா? அப்பதான் பாவம் செய்ய மாட்டாங்களாம். அப்பதான் நன்மை செய்வாராம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ எப்படி இருந்தாலும் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நான் உனக்கு செய்ய போகிற நன்மைய கேட்கிற ஜாதிகளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணும். அது எனக்கு இந்த பய இவ்வளவு அயோக்கிய பய இப்படி இருந்தவனை இப்படி ஆண்டவர் உயர்த்திட்டாரு அப்படின்னு எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணும். அததான் சொல்றாரு. ஆனா பழைய உடன்படிக்கையில என்ன சொன்னாரு? நீங்க உபாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி அந்த 18 19 வாசிக்கும் பொழுது, இவகளின்படி எல்லாம் நீ செய்ய ஏன்னா நீங்க வாயில சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னபடி பழைய நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றினா எனக்கு மகிமையாக, புகழ்ச்சியாக, கீர்த்தியாக உங்களை சிறந்து இருக்க பண்ணுவேன். ஆனா புதிய உடன்படிக்கை சொன்னார, அங்க பரிசுத்தமாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எல்லாம் சொல்றாரு. புதிய உடன்படிக்கை 1:2 வரும்போது என்ன சொல்றாரு? நீங்களோ நிபந்தனையே இல்லைங்க. அவர் நிபந்தனையே இல்லாம சுவிசேஷத்துல எழுதி வச்சிருக்காரு. நீங்களும் நானும் யாருங்க நிபந்தனை போடுறதுக்கு? நீ இப்படி எல்லாம் கீழ்படிதல் இருந்தாதான் மேல் படிக்கு போக முடியும்னு சொல்றதுக்கு நீ யாரு, நான் யாரு? எல்லாவற்றுக்கும் கடைசி வார்த்தை, முதல் வார்த்தை, அல்பா ஒமேகா. அவர் என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வித்தியாசமாய் இருப்பாய். உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். அந்த வார்த்தை நாங்க சொல்றாங்க 26ஆம் அதிகாரத்துல. பழைய உடன்படிக்கை கெட்ட வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கீழ்ப்படி இருந்தாதான் மேல்படி, கீழ்ப்படி. ஐயா, அவருடைய கீழ்ப்படிதல் தான் என் கணக்குல வந்தது. இதா இப்ப பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படி எவ்வளவு தூரத்துக்கு எல்லாவற்றையும் ஒழுங்கா கிரமமா நேர்த்தியா பண்றேன்னு பாக்குறது இல்ல. அவர் இயேசு என்ன இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில எப்படி அவர் மாதிரிதான் வாழ்வேன். ஏன்? அதுதானே என் விசுவாசம். அவருடைய கீழ்ப்படுதல் என் கீழ்ப்படுதல் விசுவாசம் வந்தா அவர் கீழ்ப்படிஞ்ச மாதிரி தானே மரண பரியந்தம் நான் கீழ்ப்படிவேன். ஏன்? அதுதான் என் விசுவாசம். என் மனதின் படம் அதுதான். நான் அப்படிதான் வாழுவேன். நான் அயோக்கியனா வாழவேன். ஏன் அயோக்கியனா வாழ்றோம்? ஏன் கனி இல்லாம வாழ்றோம்? ஏன் வியாதியோடு வாழ்றோம்? ஏன் குறைவோடு வாழ்றோம்? ஏன் விருத்தியோடு வாழ்றோம்? மனதை மாற்றல, வாயின் பேச்ச மாற்றல. அதனாலதான் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலிகளை சிருஷ்டிக்கிறேன்றாரு. இது சமாதான சுவிசேஷங்க. எபிரேயர்ல என்ன ரோமர்ல என்ன சொல்றாரு? சமாதான சுவிசேஷம், நற்காரியங்களை சமாதானமாய், அததான் கேட்க சொல்றாரு. அதை கேட்டாதான் விசுவாசம் வரும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அப்படிதானே? அங்க 10:10 ரட்சிப்பை சொல்லிட்டு 11:12 இதை சொல்றாரு 10ஆம் அதிகாரத்துல. அப்படின்னா என்னங்க? நல்ல பரிசுத்தவானுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் அப்படி போடலங்க. நல்லா ஜெபம் பண்றவனுக்கு அவன் ஐஸ்வர்ய சம்பன்னார், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவனுக்கு ஐஸ்வர். அது பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டது. நம்ம ஏன் பழைய ஏற்பாடுல பாக்குறோம்னா, இந்த புதிய உடன்படிக்கையில என்ன நடக்க போகுதுன்னு புதிய ஏற்பாடுல எழுதல. எல்லாமே பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகளும்
மோசேயும் எழுதி வைத்திருக்காங்க. எந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுங்க. show me any prophets, minor prophets or major prophets, எல்லாவற்றிலும் இந்த புதிய உடன்படிக்கை சொல்லாமல் இருக்காது. நீங்களும் நான் அதை அவங்க கருத்தா ஆராய்ந்து வெளிப்பாடு பற்றி பேசினாங்க. நம்ம தாங்க அதை அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அறிவில்லாமையினால் சங்காரமாகிறோம். ஏதோ நான் செய்துதான் இந்த சமாதான வாழ்க்கை வாழ முடியும்னு நினைக்கிறோம். நான் செய்து அல்ல. ஆண்டவர் நல்லா சொல்றாரு. அப்ப நம்ம வாயில காணப்பட இங்க என்ன சொல்றாரு? ரோமர் 10 சமாதான சுவிசேஷம் தான் பேசணும், அததான் கேட்கணும், வேற கேட்கவே கூடாது. அதனாலதான் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலியை நமக்கு சிருஷ்டிக்கிறார். தகுதி ஏன் தகுதியே இல்ல. அப்படித்தானே சொல்ற 2 கொரிந்தியர் 3:4-5 அவர் தகுதி. நாங்க எல்லா இடத்திலும் அவருடைய வாசனைய சாயலை வெளிப்படுத்துறோம். 2:14 சொல்றாரு. இங்க நீங்கெல்லாம் நிருபங்களா இருக்கீங்கன்றாங்க. நாங்க பேசுறதுல நீங்க கேட்டனால அத மாதிரி நிருபமா நீங்க மாறிட்டீங்கன்றாங்க. ஆனா காரணம் என்ன? உடனே சொல்லிடுறாரு, நான் என்னமோ பெரிய விசேஷம் இல்ல, ரொம்ப வரம் பெற்றவன் இல்ல, ரொம்ப பரிசுத்தம் இல்ல, எல்லாமே அவருடைய தகுதினாலதாங்க இதெல்லாம் நான் பவுல் சொல்ற தான் செஞ்சதெல்லாம் நான் இருக்கிறது கிருபையே. அவருடைய தகுதி என் தகுதியானதுன்றார். நல்ல மனசுல வைங்க. உங்க தகுதியினால ஒரு நாளும் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, ஒன்னையும் ஆண்டவரத்துல பெற்றுக்கொள்ளவே முடியாது. சேஞ்ச் யுவர் மைண்ட். அவருடைய தகுதினால எல்லாவற்றையும் ஒண்ணு கூட மிஸ்ஸிங் இல்லைங்க. அவர் எப்படி பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறாரோ அப்படித்தானே சொல்றாரு. கொலைசீர் 1 நீங்க பாத்தீங்கன்னா 19 வசனத்துக்கு வாங்க. அவர் அங்க என்ன சொல்லுவார் பாருங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும். அவர் என்ன சொல்ல பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கி. நீ நானும் ஒழுங்கா நடந்துட்டோம், அதனால ஆண்டவரோட சமாதானம் ஆயிடுச்சுன்றாரு. உன் மேல கோபம் கொள்ளுதல, ஏய் நீ இப்ப நல்லா மனம் திரும்பிட்டடா, நல்லா கீழ்படுகிற, நல்லா ஜெபம் பண்ற, அப்படிதானே, நல்லா ஓடி ஓடி ஊழியம் செய்யற, நல்லா காணிக்க கொடுக்குற, நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற, ஏழைகளுக்கு உதவி செய்யற அப்படின்னு போட்டிருக்கான். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அவரோடு ஒப்புரவாக்கி கொள்வது அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியர், மனதிலே சத்துருக்கள், இப்ப என்ன பண்றாராம்? பரிசுத்தர், குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன். எதனால? அவர் சரீரத்தில் அடைந்த மரணம், அந்த ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கினார். அப்ப சமாதானத்துக்கு நான் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்னங்க? தேவனை போல நான் வாழ்றதுக்கு காரணம் என்னங்க? பரலோகத்தை 3ஆம் அனுபவம் பூமியில வாழ காரணம் என்னங்க? அவர் சமாதான காரணரானார். அப்படிதானே? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. ஏசாயா சொல்றான்ல, அப்படிதானே? சமாதானத்தை அதுதான் ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போறேன்றாரு யோவான் 14:27. என்ன சமாதானம்? அவருக்கு சொந்தமான இங்க என்ன சொல்றாரு பாருங்க 19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கிறது. அததான்டா உனக்கு வச்சுட்டு போறேன்றாரு. என் சொத்துடா உனக்கு, நீ என் வாரிசு. அப்படிதான் எபேசியர் 1 வசனத்தையும் 12 வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. அங்க அப்படிதான் சொல்றாரு. தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஓன் கிரியே இல்ல, ஓன் கிரியே இல்ல, ஓன் கிரியே இல்ல, உன்னை சுகார புத்திரனாக தெரியும். அப்படின்னா என்ன? அவர் சொத்துக்கு வாரிசா உன்னை தெரிந்து கொண்டாரு. என்ன சொத்து? சகல பரிபூரணமும். வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளம் அதுக்கு வல்லமை அவருடையது, மகிமை நம்முடையது. அதுக்கு அந்த கணத்திற்கு, அந்த புகழ்ச்சிக்கு, அந்த கீர்த்திக்கு சொத்து, வாரிசு, பங்குள்ளவனாக நம்ம வச்சு விட்டாரு. அததான் இங்க சொல்றாரு. முன்னால அப்படி இருந்தீங்க, இப்ப உங்களை இப்படி பரிசுத்தவானாக குற்றவான அதை சொல்லிட்டுதான் இந்த சமாதான சுவிசேஷத்தினால் உண்டாகும் விசுவாசம், நம்பிக்கை. உன் கிரியையினால உண்டாகிற நம்பிக்கை விசுவாசம் உதவாது. காத்தடிச்சா பறந்துட்டு போயிடும்.
அது அழுக்கான கந்த ஆண்டவருடைய பார்வையில எதுதான் அவருக்கு சுகந்த வாசனை பலியா இருக்கிறது? இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான் நான் சொல்றேனே விசுவாசத்துல, அதுதான் சுகந்த வாசனையாய் பலிக்கிறார். அத சுமந்த பிறகுதான் சொல்றாரு, இனி உனக்கு ஒரு தீங்கு இல்லடா, இனி உன்னை அழிக்கவே மாட்டேன், உன் மேல கோபம் கொள்ளவே மாட்டேன். எப்படி நோவாட்ட சொன்னாரோ அதை நம்மகிட்ட சொல்ற. எதங்க ஸ்மெல் பண்ணாரு? அவருடைய பலியை நான் விசுவாசித்தனே, அததான் விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது கூடாது. இங்க சமாதான சுவிசேஷம் சொல்றாரு. சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த சுவிசேஷம் நீங்க கேட்டதுல இந்த சமாதானத்தை அவர் சமாதான காரணர் ஆனார், அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் அததானே சொல்றாரு. அதனால நீங்க இப்படி மாறிட்டீங்க. அததான் ரோமர் 8:3 சொல்றாரு. 8:3 அததான் சொல்றாரு. வேதம் முழுவதுமா அதை சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். நீங்க எபேசியருக்கு வாங்க. எபேசியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. திரும்பி அதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நான் திரும்பவும் ஆண்டவர் அதை வலியுறுத்துறபடினால உங்களுக்கு சொல்லுகிறேன். 14ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? முன்னால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிடுறாரு 13ல. அப்படிதானே? நமக்கு நேரம் எல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் வாசிட்டேன். இப்ப என்ன சொல்றாரு? தூரமா இருந்த நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே ஆவியாய் அவரை பற்றிய உண்மையெல்லாம் உங்களை பற்றிய உண்மை, அவருக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. எதனால? எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலியாக கிரயமாக சிலுவையிலே பாவத்திற்கு பரிகாரமாக செலுத்தப்பட்டது. அது இவர் அழகா சொல்லுவார் கலாத்தியர்ல. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க 4ஆம் வசனத்துல. இப்போது நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி பிதாவினுடைய சித்தம் என்னவா? நம்ம எல்லாம் பரிபூர்ணமா இந்த உலகத்தின் கேடு ஒண்ணு கூட என் வாழ்க்கையில காணப்படக்கூடாது. உலகத்தின் அசுத்தம் ஒண்ணு கூட என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சுத்தம் சுத்தம் சுத்தம், வித்தியாசம், பரிசுத்தம், வெற்றி, சுகம், அப்படிதானே, விருத்தி, செழிப்பு காணப்படும்படி பாவங்களுக்காக, அதுதான் காரணம். அந்த காரணத்தையே நீக்க தன்னையே ஒப்புக்கொள்ள, அந்த ஒரு காரணம் தாங்க. என்ன வியாதி தொட முடியாது, அசுத்தம் தொட முடியாது, பாவம் தொட முடியாது, சாபம் தொட முடியாது, தரித்திரம் தொட முடியாது, குறைவு தொடுத்த முடியாது, விருத்தி அடையாமை தொட முடியாது. ஒரே காரணம், அதுதான் சொல்றாரு. அதுக்குதான் தன்னை அதுதான் நம்ம எபேசியர்லயும் வாசித்தோம். இங்க அதைதான் திருப்பின்னு சொல்றாரு. இங்க எபேசியர் 2:14க்கு நம்ம வாங்க. அது என்ன சொல்றாரு பாருங்க. எப்படி எனில் 13ல என்ன சொல்றாரு? தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி சமீபமானீர்கள் என்றால், அவரே சமாதான காரணராகி. நீங்க காரணமே கிடையாதுங்க. அவரோடு ஒன்றாய்க்கு இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு அவரை பற்றிய உண்மையெல்லாம் என்னை பற்றிய அவருடைய பரிபூரணம் எல்லாம் என்னுடைய பரிபூரணம். அப்படித்தானே சொல்றாரு கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல சொல்றாரு. அவருக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அததான் எப்படின்னு சொல்றாரு. அது எப்படி எனில் அவரே சமாதான காரணரா. எப்படி இந்த பாக்கியத்தை நான் பெற்றேன்? என் கிரியையே அல்ல. இந்த ஷலோம் எல்லாம் என் வாழ்க்கையில நல்லாதான் இருக்கு. ஒரு கேடு கூட இல்ல. என் கண்ணால பாக்காட்டியும் அது தேவன் சொல்லுகிற வார்த்தையினால அது உண்மை, அது சத்தியம். அதற்கு காரணம் என்னங்க? அவரே வழியாக தம்மை, அதான் சொல்ல, அவரே சமாதான காரணராகி என் சமாதானத்துக்கு, என் வெற்றிக்கு, என்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு, என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு வேற காரணமே இல்ல, வேற நிபந்தனையே இல்ல, ஒண்ணு கூட கிடையாதுங்க. அதான் அவர் சொல்றாரு. அவரே, திருப்பி நான் அழுத்தி சொல்லுவேன், என் தொண்டை இரிட்டேட் பண்ணா கூட, அவரே என்னுடைய பரிபூரண ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் பரிபூரண வாழ்க்கை வாழ, சாதாரண வாழ்க்கை இல்லைங்க, ஓவர் ஃப்ளோயிங், இப்படிதானே, நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த பகுதி எடுங்க, மோர் தென் எனஃப், மோர் தென் எனஃப். அதுதானே 2 கொரிந்தியர் 9:8 சொல்றாரு.
சகலவித கிருபைன்றாரு. அந்த கிருபைக்கு காரணம் அங்க சொல்றாரு முதல் அதிகாரம் 8:9. இங்க அததான் சொல்றாரு, சமாதான காரணர். கிருபைக்கு காரணர், சமாதானத்துக்கு காரணர், எல்லாமே அவர்தான். நல்ல இருதயத்துல வைங்க. எல்லா காரியத்துக்கும் இந்த ரெண்டு தான், அவர்தான் காரணம். சமாதானத்துக்கும் கிருபைக்கு. அதனாலதான் உனக்கு சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக நம்ம வாழ்த்த முடியும். குடும்பத்துல உங்க மனைவியை பார்த்து, புருஷனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, சபையில விசுவாசிகளை பார்த்து இந்த வார்த்தையை பேசுங்க. அதான் காரணம் என்ன? அவர் சமாதான காரணம். அதை தான் சொல்றோம். அவர் சமாதான காரணனால நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாதான்பா இருப்ப. அவர் கிருபைக்கு காரணமானனால அவரை போலதான் நீ வாழ்வ. அவர் சாயலை வெளிப்படுத்துவ. தேவர் ராஜ்யத்துல தான் நீ வாழ்வ. பரலோக வாழ்வை நீ பூமியில வாழ்வ. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை பூமியில் நீ காண்பாய். அந்த 128ஆம் சங்கீதத்துல அப்படியே வரிசையா சொல்றாரு. அவர் சமாதான காரணரானபடினால நம்ம என்னவா, ஐயா அவன் பழைய உடன்படிக்கையில இருந்த பக்தன் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறான். நம்ம குறித்து தான், உங்களை குறித்து, என்ன குறித்து எழுதுகிறான். நம்ம எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் அப்பமே அந்த வெளிப்பாடை பற்றி நம்மளை பத்தி சொல்றான். எவனுடைய பாவங்களை நினையாது இருக்கிறாரோ, 32ஆம் சங்கீதம் 2 அவன் சொல்றான், அவன் பாக்கியவான் என்று சொல்றான். அந்த விசுவாசம் கூட நமக்கு இல்ல. பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடோடு வாழ்ந்தவன் தாவீது. ஏன் அவருடைய முதலாம் வருகையில என்ன நடக்கும்ன்றது தெளிவாய் அறிந்திருந்தான். சமாதான காரணராகி பகையாய் நின்ற நடுசுவரை தகர்த்து, எப்படி தகர்த்தாராம் அங்க பாருங்க. நியாய பிரமாணத்தை ஒழித்து ஒரே புது சிருஷ்டியாக இயேசுவோட ஒன்னாயிட்டார். வித்தியாசமே இல்ல, கண்டே பிடிக்க முடியல. என் பரிசுத்தம் பார்க்கணும்னா ஏன் பரிசுத்தமா இயேசு, ஏன் அவருடைய பரிசுத்தம் தான். இட் இஸ் சோ டாமினன்ட். அவர் தான் என் வாழ்க்கையில வெளியே. ஆனா நான் தான் அதை பார்க்க தவறுகிறேன், நான் தான் அதை பேச தவறுகிறேன், நான் தான் அதை கேட்க தவறுகிறேன். அதனாலதான் பிரச்சனையே. அதை தான் இங்க சொல்றாரு. புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, இனி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த நீதி. என்ன நீதிங்க? தேவனுக்கு சொந்தமான நீதி எனக்கு கொடுத்திருக்காருங்க. எந்த மனிதனுக்கு அந்த மாதிரி நீதியே இருக்காது. தேவன் ஒருவரே அந்த நீதியை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்காரு. எனக்கு சொந்தமான பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு சொந்தமான நீதியே கொடுத்திருக்காரு. அவருக்கு சொந்தமானதை எல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. அதுதாங்க சமாதான காரணராகின்றாரு. இப்படி சமாதானம் பண்ணினார். தடையா இருந்த நியாயப்பிரமாணம் கோபாக்கனை உண்டாக்கினதான். நான் போன வாரத்துக்கு முதல் வாரம் உங்களை வாசித்து காமிச்சேன். ரோமர்ல சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல. அது கோபாக்கனை. ஆனா அதை ஒழித்துட்டாரு. கோபாக்கனை உண்டாக்குனத. இப்ப எதை? சமாதானம் உண்டாக்குகிற புதிய பிரமாணத்தை ஏற்படுத்திட்டார். எப்படி? அவர் நீதி உள்ளவர். அதற்கான கிரயத்தை செலுத்தி பண்ணதான் சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று, ஐயா என்னுடைய கிரியை அல்ல சிலுவை பற்றிய உபதேசம், அதுவே தேவ ஞானம், தேவ பலம் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1. 2ஆம் அதிகாரம் நான் வேற எதையும் பேச மாட்டேன்டா, அதுதான் பேசுவேன்றார். அதே ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வந்தா, நான் உங்கள்கிட்ட எப்படி தெரியுமா வரேன்? இந்த சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வரேன்றார். சம்பூரண ஆசீர்வாதம். சுவிசேஷமே சம்பூர்ண ஆசீர்வாதங்க. அங்க குறைவே இருக்கா? அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு வர நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை கேட்கும் போது நீங்க அந்த சம்பூர்ண ஆசீர்வாதம் தான் வாழ்வீங்க. அதான் சொல்ற, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை, இந்த சம்பூரண ஐஸ்வர்யத்தை, சம்பூரண பரிபூரணத்தை உங்களுக்கு சொத்தா கொடுத்துட்டாரு. என் சொத்தை வச்சுட்டு போறேன்னவரு சொத்தா கொடுத்துட்டாரு. இந்த சமாதானத்தை, ஷாலோம, அத சொல்றதுதான் என்னுடைய வேலை. கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அதுதாங்க உங்க வேலை, என்னுடைய வேலை. அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தினால் நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க ஐஸ்வர்யவான்கள். எபேசு நிருபத்தின் கருபொருளே ஐஸ்வர்யவான் தான். இந்த தரித்திர மனநிலை எந்த பகுதியில் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்? அவர் தரித்திரமானார், சிலுவையில தான் ஆனார். திரும்பவும் நான் சொல்லிடுறேன். நீங்க யோவான் 12:13 பாருங்க. அங்க யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்? ஏழைகளுக்கு உதவி செய்ய பணப்பைய ட்ரெஷரரா வச்சிருந்தாரு.
ரெகுலரா ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு நல்ல ரெக்கார்டா இருக்காங்க. எல்லாமே அங்க அவருக்கு உறைவனே இல்ல. 20,000 பேர் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாமே அவருக்குள்ள அந்த கிருபை இருந்தது. கையில்லாதவன கைய நீட்டுன்னு சொல்ற அளவுக்கு கிருபை இருந்தது. அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணம் உள்ளவராய் இருந்தார். எல்லாவற்றிலும் ஐயோ முடியலையேன்றது இடமே இல்ல. இன்னைக்கு நம்ம ரோட்ல அநேக பேரை பார்க்கிறோம். நானும் நடக்கும் வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் இயேசு இருந்தான்னு அவனை பார்த்து இப்படி சும்மா கிராஸ் பண்ணி நடந்து போவாரா? அவன் கைய காலை இழுத்து இழுத்து நடக்கிறான், போவாரா? சுகமாகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரே, நம்ம போயிட்டே இருக்கமேன்னு தோணும். நாட்கள் வரப்போகிறது. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த வாயில உங்க வார்த்தையில நான் சொல்வதெல்லாம் நடக்கும். அப்படித்தானே சொல்றாரு. மத்தேயு 17:20 என்ன சொல்றாரு? மலையை பார்த்து பயந்து தள்ளுண்டு போ என்று சொன்னபடி ஆகுன்றாரு. அதேதான் 11:23 மார்க்லையும் சொல்றாரு பாரு. நீங்க சொன்னபடியே ஆகும். whatsoever you say அது அப்படியே ஆகுன்றாரு. அதே லூக்கா 17:6 வரும் பொழுது அந்த மரத்தை அப்படிதானே காட்டத்தி மரத்தை அது உனக்கு கீழ்ப்படியுன்றாரு. அப்ப இந்த 3 வார்த்தை வாயில வந்துட்டே தான் இருக்கணும். நான் எதை பார்த்தாலும் ஏமாத்திரன்னு சொன்னா அது எனக்கு கீழ்ப்படியும். தள்ளுண்டு போன்னு சொல்லும் போது நான் சொன்னா கீழ்ப்படியணும். இட் இஸ் அண்டர் மை அத்தாரிட்டி. இயேசுக்கு இருந்த அதே அத்தாரிட்டி தான் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வாயின் பேச்சினால அந்த அத்தாரிட்டியை ரிலீஸ் பண்ணாரு. அப்ப நான் பேசும்போது நடக்கணும். இது எப்பங்க முடியும்? இதை நாம திரும்ப 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 வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி செஞ்சுட்டணும். நான் சொல்லி நடக்குமா? நடக்கலைன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க? என்ன செத்தவனை பார்த்து எழுந்துருன்னு ஆண்டவர் பேசின மாதிரி நான் பேசிட்டா அது நடக்கலன்னா என்ன காரி துப்புவானுங்களே. மனிதரை பற்றிய பயம் கண்ணியை வருவிக்கும். ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை தேடினீங்கன்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. போனா கௌரவம், வந்தா என்னங்க மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி, சிறந்திருக்க பண்ண வேண்டியது நிறைவேறுகிறது. அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கையே இருக்காது. அப்போ இந்த இருதயத்துல இந்த விசுவாசம் வரும் வரைக்கும் என் வாயில என்னதான் இருக்கணும்? இந்த நல்ல வார்த்தை அங்க 17:20 சொல்றாரு. மத்தேயு 17:20 அதே மத்தேயு 21:21 சொல்றாரு. மார்க் 11 நீங்க அதை எடுத்து திரும்ப திரும்ப தியானிச்சு அதையே சொல்லுங்க, அதையே பாருங்க, அதையே பேசி கொண்டிருங்க. இருதயத்துல அந்த படம் வந்துருச்சுன்னா நான் சொன்னபடிதான் நடக்கும். அந்த படம் வந்துருச்சுன்னா அது அப்படித்தான் நடக்கும். இப்ப ஏன் நடக்கிறது இல்ல பிரதர்? அந்த படம் வரலையே. இப்ப என்ன படம் இருக்கு? நான் சொல்லி நடக்குமா? நான் ஆஃப்டர் ஆல் இல்லைங்க, அவரை மாறியே தான் நான் இருக்கேன். அதனாலதான் சொல்ல என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான். அவன் மலையை பார்த்து பேசுவான், காற்றையும் கடலையும் பார்த்து பேசுவான். அப்படிதானே? கையில்லாதவனை பார்த்து பேசுவான், 38 வருஷம் நடக்க முடியாதவனை பார்த்து பேசுவான், மரித்தவனை பார்த்து பேசுவான். அவர் செய்ததெல்லாம் செய்வான். எப்போ இது உள்ள படமாகணும். உள்ளம் படமாகறதுக்கு அந்த வார்த்தையை வாய், இந்த சமாதான வார்த்தையை நான் சூஸ் பண்ணணுங்க. கெட்ட வார்த்தையை பேசிட்டு இருந்தா கெட்ட வார்த்தையை பேசாதீங்க. தேவன் என்ன சொல்லுகிறாரு, அவர் என்னை குறித்து எப்படி பார்க்கிறாரு, அதுதானே இந்த வசனம் எல்லாம் சொல்லுது. 17:20 என்னை எப்படி பார்க்கிறான்றாரு. 21:21 மத்தேயுல என்னை எப்படி பார்க்கிறான்னு சொல்றாரு. மார்க் 11:23 ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாருன்றாரு. அதுதானங்க லூக்கா 17:6 என்னை எப்படி பார்க்கிறான்னு சொல்றாரு. மார்க் 9:23 என்னை எப்படி பார்க்கிறான்னு சொல்றாரு. அப்படிதானங்க நானும் என்ன பார்க்கணும். அப்படிதானே நான் என்ன பார்க்கணும், என்ன பார்த்து அப்படி பேசணும். அப்படி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என் உள்ளான படம், என் மனம் மாற்றப்படும். இருதயத்தின் நிறைவினால அப்புறம் பேசுங்க, சொன்னபடியே ஆகும். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்? இதுதாங்க காரணமே. சமாதானம் என்னுடைய தகுதியே அங்க எங்கேயுமே சொல்லல. எவனாகிலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் யோசித்து பாருங்க, இதற்கு காரணரானது யாருங்க? நான் இல்லைங்க, நான் இல்ல, நீங்க இல்ல. அவர் சமாதான காரணராகி நம்மை புது சிருஷ்டியாக அவருடைய சாயலை, வாசனையை வெளிப்படுத்துபவர்களாக நம்மை கிருபையினாலே சுவிகார புத்திரராக தெரிந்து கொண்டார்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை சுயார புத்திரராக தெரிந்து கொண்டார். அதான் சொல்றாரு. இங்க பாருங்க, எபேசியர் 3ஆவது இடத்து வாங்க. அல்லாமலும் தூரமாயிருந்த அவர்களையும் உங்களையும் சமாதான சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதான காரணரானார். எப்படி அவங்கள புதிய சிருஷ்டியா மாத்திட்டாரு? அந்த புதிய சிருஷ்டியா மாத்தினுடைய செய்தி என்னங்க? சமாதானத்தை. சமாதானத்தை சமாதானம் அப்படின்னா என்னங்க? தேவன் உங்க மேல கோபமா இல்ல, நீங்க பரிபூர்ணமா இருக்கீங்க, அவர் பாடியே இருக்கீங்க, அவருடைய பரிசுத்தம் உங்க பரிசுத்தம். அததான் சுவிசேஷமாய் அறிவித்தார். உன்னில பழுதுமே இல்ல, நீ ரூபவதி, உன் மேல ரொம்ப பிரியமா இருக்க, நித்தம் நீ என் மனமகிழ்ச்சி, நித்தம் நீ என் சமூகத்துலதான் இருக்க. இயேசு குறித்து சொன்னதெல்லாம் நம்மை குறித்து சொல்லுகிறார். அதுதான் சமாதான சுவிசேஷம். அதுதான் சொல்றாரு, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அது சொல்லிட்டு தான் 18ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அந்தபடியே, எந்தபடியே, எல்லாமே இந்த கண்டினியூட்டி அப்படிதான் வருகிறது. அப்படிதானே? அல்லாமலும் சுவிசேஷத்தை அறிவித்தான் சொல்லிட்டு அந்தபடியே என்றாரு. 14 ஆரம்பிக்கும் போதே எப்படி நீங்க எப்படி ஆனீங்க அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படி போனீங்க, எப்படி ஏனில் ஆரம்பிக்கிறாரு. அப்படிதானே? 17 அல்லாமலும் சொல்லிட்டு சமாதானம், எல்லாமே அந்த சமாதானத்தை குறித்து தான் சொல்லிட்டு வர்றாரு. 18 பாருங்க, அந்த சமாதான சுவிசேஷத்தின்படியே, சமாதான சுவிசேஷத்தின்படியே, இன்னொரு விஷயத்துல சொல்லணும்னா என்ன, இயேசு கிறிஸ்துவின் ஒரே பரிகார பலியின்படியே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே, அவருடைய சரீரம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே, இருதிறத்தாரும், ஐயா அது யாரா, இந்த யூதனா கிரேக்கனா, ஒரே ஆவியா, புது சிருஷ்டி, புது ஆவியா மாத்திட்டாரு, பிதாவோடு இணைத்துட்டார். அதுதான் அங்க சொல்றாரு, ஒரே ஆவியினாலே பிதாவனோடு சேரும்ன்றதோட இணைக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றோம். அவர் மூலமாய் அந்த ஒரே பலியினாலே இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றோம். நம்முடைய கீழ்ப்படிதலோ நம்முடைய கிரியையோ எங்குமே சொல்லப்படலைங்க. பழசையும் பூசையும் எடுத்து படிச்சு பாருங்க, புதுசுல சொல்லப்படவே இல்லை. நம்ம புதுசுங்க, நம்ம புதுசு. நமக்கு உண்டாக்கின உடன்படிக்கை வழி புது வழி, ஜீவனும் புதிதுமான மார்க்கம். இதுல என் கிரியை பத்தியே அவர் சொல்லல, என் கீழ்ப்படிதலை பத்தியே அவர் சொல்லல. ஆனா நான் கீழ்ப்படிந்துதான் வாழுவேன். எப்போ? என் மனம் மறுரூபமாகும் போது. ஆனா முதல்லயே நான் கீழ்ப்படிஞ்சாதான் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில இருக்குன்னு நினைச்சானா பிசாசு என்னை ஏமாத்திட்டான். உன் விசுவாசம் தான் நீ யாருன்னு உன்னை நிர்ணயிக்கிறது, உன் கிரியை அல்ல. ஆனா பிசாசு சொல்ல, உன் கிரியை தான் நீ யாருன்னு நிர்ணயிக்கிறதுன்னு. ஏற்றுக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்தபடியே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் சொல்லிட்டு இப்ப ஒன்னாக இணைக்கப்பட்ட அர்த்த வசனம் ஆகையால், எல்லாமே கண்டினியூட்டி தாங்க. அல்லாமலும் அந்தபடியே எப்படி எனில் ஆகையால், எல்லாமே அந்த ஒரு காரணத்தான் சமாதான காரணராகி நானாரு, அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. இருதிறத்தாரையும், ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் அல்ல, அவரோட ஒன்னா வந்துட்டீங்க. முன்னாள் தான் சொல்ல, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு. இப்ப நீங்க அந்நியர் அல்ல, நீங்க பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். ஒரே நகரம், தேவனுடைய நகரம் எருசலேம் நகரத்தான், தேவன் வாசம் பண்ணும் சியோன் மலை நீங்க தான், பர்வதம் நீங்க தான், பரிசுத்தத்தின் பர்வம், நீதியின் பர்வதம் நீங்க தான். ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். நல்லா சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவர் மாளிகையாக, அந்த அஸ்திபாரம் என்ன, சமாதான சுவிசேஷம் என்ன, அந்த அஸ்திபாரத்துல கட்டப்படுகிறோம். அப்போஸ்தலர்களின் அஸ்திபாரம் அதுதான், பவுலின் அஸ்திபாரம் அதுதான், பேதுருவின் அஸ்திபாரம் அதுதான், யோவானுடைய அஸ்திபாரம் அதுதான். பழைய அஸ்திபாரம் அல்ல, பழைய உடன்படிக்கையில புதிய அஸ்திபாரத்துல கட்டப்பட்டு வரீங்க. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, மாளிகை முழுவதும் அவர் மேல் மாளிகை, அவரே எல்லாவும் ஆனார். அப்ப நீங்க மாளிகை தான் இருப்பீங்க, ஆலயமாக எழும்புறீங்க அப்படின்னு சொல்லி அழகா அங்க சொல்லுவதை பார்க்க. அதே தான் அங்க கொலேசியர்லயும் சொல்றாரு. நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. கொரிந்தியர்ல அதை சொல்லுவாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, முன்ன எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க.
ஐயா, நம்முடைய சமாதானத்துக்கு காரணர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் என்றால் ஒன்றிலும், எந்த விதத்திலும், எந்த பகுதியிலும் ஒரு குறைவுமே இல்லை. பரிபூரணம், 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 ஏராளம், தாராளம். கடவுளைப் போல எல்லாவற்றிலும் கடந்து இருப்பவன். You name it, any area, there is no imperfection. I am perfectly perfected by one sacrifice. புரியுதானே? Hebrews 10:14 says, I am perfectly perfected by one sacrifice. அதுதாங்க சமாதான காரணம். எங்கேயுமே என்னுடைய கிரியை பற்றி சொல்லவில்லை. அப்ப தைரியமா யார பார்த்தாலும் என்னையும் மற்றவர்களையும் பார்த்து சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இந்த வாழ்த்துதலை தான் நம்ம ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். வாயில நல்ல காரியமும் பேசலாம், கெட்ட காரியமும் நீ தான் டிசைட் பண்ணும். யூ சூஸ். பழைய உடன்படிக்கையில ரெண்டுமே இருந்தது, புதிய உடன்படிக்கையில ரெண்டுமே இல்லைங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் தான் இருக்கு. பழைய உடன்படிக்கையில் நன்மையும் தீமையும் இருந்தது. புதிய உடன்படிக்கையில நன்மை 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 மாத்திரம்தான். அறியாமலதான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா புதிய உடன்படிக்கை நன்மைதான். பழைய உடன்படிக்கையில மரணமும் ஜீவனும் இருந்தது. புதிய உடன்படிக்கையில ஜீவன் தான், வேற இல்லவே. ஏன் இதுக்கு அங்க மனுஷனுடைய கிரியையினால் அப்படி இருந்தது, இங்க அப்படி இல்லை. தேவ குமாரனுடைய ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதலினாலே, ஒரு மனுஷனுடைய நீதினாலே, 5ஆம் அதிகாரத்தை ரோமர் எடுத்து படிச்சு பாருங்க, அங்க தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப நமக்கு எல்லாமே வெற்றி 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 வெற்றி. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அங்க யோசுவா சொல்றான்ல, கட்டாத வீடு, நடாத தோட்டம், சகல வஸ்துகள் நிரம்பிய வீடு, தோண்டாத கிணறு, அப்படியே சொல்லிக்கிட்டே போறான். திராட்சை தோட்டம், ஒளிவ தோட்டம், இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை காமிக்கிறது. எப்படி வந்துச்சா? நீ ஒன்றும் பண்ணலடா, நீ ஒன்றும் பண்ணல, நான் தரேன். ஏன்? அதற்கு கிரயத்தை நான் செலுத்திட்டேன். அவங்க அனுபவிச்சாங்களா? பழைய உடன்படிக்கையில அனுபவிச்சாங்களா? ஏன்? உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் அடையாளமாக அவங்க காளை, கடா, ஆடு இவங்களுடைய பலியை செலுத்தினாங்க. நமக்கு அப்படி இல்லைங்க, நிழலாட்டமே இல்லை. ரியல் ரியல் நிஜமான தேவகுமாரனே. அது நல்லா நமக்கு வேதம் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத சாக்கியம். அப்போ ஒவ்வொன்னையும் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் வாழ வேண்டிய நாங்க. இன்னைக்கு உலகத்துல துன்மார்க்கம் வச்சிருக்கானா, அவனுக்கு அந்த தொல்லையை வச்சிருக்கான்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை நீங்க நல்லா புரிஞ்சு அவன் மேல கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. அதானி அம்பானி எந்த கழுத குதிரை இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு வேலை செய்ய வைத்தவர்கள். அவங்க அதை அனுபவிக்க போறது இல்லை. அவங்களுக்கு தொல்லையை தான் வைத்திருக்காரு. எதற்கு? அவருடைய பார்வையில் நான் நல்லவன். எப்படி நல்லவன்? சமாதான காரணரானார். நான் நல்லவன் ஆகிறதற்கு அவர் காரணரான. நல்லவன் வசமாக அவன் வைத்து போகிறான். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறான். அந்த இடத்துல நம்ம இருப்பாங்க. ஒரு நாளும் ஓட்டாண்டியா இருக்க மாட்டாங்க. மனதை மாற்றுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இது எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தை. ஒரே காரணம், இயேசுடைய பரிகார மரணம். வேற காரணமே கிடையாது. இதை திரும்ப திரும்ப சொல்லி உங்க மனதை புதிதாக்க பிசாசு திரும்ப திரும்ப அதை திருட வருவான். இந்த வசனத்தை திருடிட்டானா அவனுக்கு தெரியும் நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ்வீங்க. திருட விடாதீங்க. நீர் பாய்ச்சுங்க. நல்ல ஆழமா வேரூன்றி அங்க அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும் இந்த சத்தியம். எப்படி? திரும்ப திரும்ப தியானிக்கிற, வாயில பேசுறனால, கண்ணில் பாக்குறனால. அப்படிதானே? உள்ளான படம் மாறும். உள்ளான படம் மாறினா அந்த வாழ்க்கை வெளியே வந்தே ஆகணும். அதான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு. வேற வழியே, the transformation will take place. நம்ம சும்மா சோம்பேறியா இருந்தா நடக்காதுங்க. அவர் எல்லாம் செஞ்சிட்டாருன்னு. நம்ம செய்ய வேண்டியது இங்க இருக்கு. அதை தான் நான் சொல்ல வருகிறேன். சமாதான காரணர் அவர்தான். சமாதான காரணர் அவர்தான். வெற்றிக்கு காரணர் அவர்தான். சுகத்திற்கு காரணர் அவர்தான். என் பரிபூரணத்துக்கு காரணர் அவர்தான். ஒரு குறைவில்லாத வாழ்க்கைக்கு காரணர் அவர்தான். ஆனா நான் அதை இருதயத்துல படமாக்கணும். நான் தான் கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா? பழைய உடன்படிக்கையின் செய்தி துர்ச்செய்தி, சமாதான உடன்படிக்கையின் செய்தி நல்ல செய்தி. நீங்க கேட்ட சுவிசேஷத்தில் நிலைத்திருந்தால் அப்படியே ஆகும்.
கொலைசியர் 1ஆம் அதிகாரத்துல அப்படித்தானே சொல்றாரு. அப்படியே ஆகும். எப்போ? அவர்தான் எனக்கு சமாதான காரணர். அதுல நிலைத்திருக்க வேண்டும். ஒரே பலியினாலே என்றென்றுமாய் என்னை பூரணமாக்கி விட்டார். அவருக்குள் நான் பூரணமாய் இருக்கிறேன். அவரே எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என் தலையாய் இருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் திரும்ப 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 உங்க வாயில முணுமுணுத்துக் கொண்டே இருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதை நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் சொன்னா எனக்கு கீழ்ப்படியும். நான் சொன்னபடியே ஆகும். இந்த வசனங்களை தியானிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, ராஜ்யத்தை பரலோகத்தை பூமியிலே வெளிப்படுத்துகிற வாழ்க்கை என்பதை உலகத்திற்கு, அது தேவனுடைய பரிபூரண நன்மையான பரிபூர்ண சுத்தம் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே காண்பிப்பீர்கள். அதுதான் சொல்றாரு ரோமர் 12:2. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, நீங்க எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்க இன்னும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பவர்கள் அல்ல. புதிய உடன்படிக்கையில் இயேசு உலகத்திற்கு வந்து சிலுவைக்கு சென்று பாவத்திற்கு பரிகாரமாக எங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்று சமாதான காரணராகி எல்லா பகையையும் நீக்கி சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்தார். அது எப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதன்படி நாங்க தேவனோடு ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டு, அவரோடு ஒரே ஆவியாய் இணைக்கப்பட்டு, வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக, அவரோடு உடன் பங்காளிகளாக, அவருக்கு சொந்தமானதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்ற இடத்தில் எங்களை இணைத்து விட்டு, எங்களை மாளிகையாக, உம்முடைய மாளிகை எப்படி சிறந்திருக்கும், அப்படி சிறந்த மாளிகையாக எங்களை கட்டுறீங்க ஆண்டவரே. நீங்க தங்குற இடம் எவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஆண்டவரே. தேவன் வாசம் பண்ண ஸ்தலம் சாதாரண இடம் இல்லை ஆண்டவரே. அங்க கரை திரை குறை இருக்கவே முடியாது. அந்த இடத்துல எங்களை வச்சிட்டீங்க. அதை நாங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்க சரீர கண்களால் அல்ல, எங்க ஆவிக்குரிய கண்களால். ஆவியானவர் எங்களுக்கு என்னென்னலாம் நீங்க கொடுத்தீங்கன்னு காண்பிக்க எங்களோட இருக்கீங்க. நாங்க வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் அந்த படத்தை எங்களுக்கு காண்பீங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.